அந்த காரியத்தை குறித்து நீங்க வாசிக்கும் பொழுது உங்களோட தேவன் என்ன செய்வாரு? இறங்கி இருக்கும்போது தம்முடைய ராஜ்யத்தை அங்கே வைத்திருப்பாரா. ஆண்டவரே எனக்குள்ள வாரோன்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். தேவனுடைய ராஜ்யத்துல என்னெல்லாம் இருக்குமோ அது உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள சமாதானம் இருக்கா இல்லையா? என் இருதயத்துல சமாதானம் இல்லப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ள வரட்டும்னா உங்களுக்குள்ள அந்த சமாதானம் இறங்கி வரும். என்னெல்லாம் இருக்கு எங்க பரலோகத்துல? சந்தோஷம் இருக்கா? சமாதானம் இருக்கா? அங்க எதுவும் சண்டை இருக்காங்க? அப்ப நம்ம உள்ளத்துக்குள்ள எந்த யுத்தமும் வராது. எதை குறித்தும் அங்கே என்ன இருக்காது? கவலை. ஆண்டவன் சொல்றாங்க, இங்கேயும் கர்த்தர் சொல்றாரு, என் ராஜ்யம் உங்களுக்குள்ளே வரும்பொழுது உங்களிடத்துல இருக்கிற கவலை விலகி போகுமா. அப்ப தேவனுடைய ராஜ்யம் ஒவ்வொரு மனுஷனுடைய அந்த ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது இங்கே சமாதானம் உண்டாகும், இங்கே சுகம் இருக்கும், இங்கே பசி இருக்காது, இங்கே துக்கம் இருக்காது, இங்கே வேதனை இருக்காது. இது உங்க வேலை ஸ்தலமா இருந்தா உங்க வேலை ஸ்தலத்துல இவைகள் எல்லாம் உண்டாகும். அப்ப இயேசு என்னோடு வரணும், என் வீட்டுக்குள்ள வரணும், என் குடும்பத்துக்குள்ள வரணும், என் பிள்ளைக்குள்ள அவரோட ராஜ்யம் வரணும். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வரும் பொழுது அநேகமா ஏன் உங்க பிள்ளைங்க பாவத்துல சில காரியங்களை தவறுதல் செய்யறாங்க? ஏன் உங்க கணவர் இன்னும் அந்த ஆண்டவருடைய மகிமையை ருசி பார்க்க இருக்காங்க? நீங்க தேவனிடத்துல கேட்க வேண்டிய காரியத்தை இன்னும் கேட்காம இருக்கீங்க. அவருடைய ராஜ்யம் அங்கு வர வேண்டும். அந்த ராஜ்யம் வரும்பொழுது அந்த என்னன்னா உங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் உங்க வீட்டுக்குள்ள உங்கள் நிமித்தம் வந்துச்சுன்னா உங்க கூட இருக்கிறவங்க என்னென்ன காரியம் செஞ்சாலும் ஒரு சமாதானத்தை உங்களிடத்துல பார்ப்பாங்க. உங்ககிட்ட இருக்க சமாதானத்தை பார்த்து நீ எப்படி இப்படி இருக்குன்னு கேட்பாங்க. என்னோட ஒருத்தர் இருக்கிறாரு, அவரால் தான் இவ்வளவு கடன்லையும் நான் மகிழ்ச்சியா இருக்கேன். இதெல்லாம் அவர் முடிக்க வல்லவராயிருக்கிறாரு. நீங்க ஜெபம் பண்ணி கேட்கும் பொழுது உங்க பிள்ளைகளின் வாழ்க்கையை இயேசு மாற்றுகிறதுக்கு வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம், ஏசப்பா உங்க ராஜ்யம் எங்க கிட்ட வரணும்ப்பா, உங்க ராஜ்யம் எங்க கூட இருக்கும் பொழுது நாங்க எல்லா காரியமும் சந்திக்கப்படுவோம். அங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அந்த 3 பேருடைய மகிமையும் அங்கே சூழ்ந்திருக்கும். உங்க வீட்டுக்குள்ள